நம்ம சின்ன பொண்ணு வசந்தியும் போறாங்களே, கூப்பிடுங்க வள்ளி அக்கா, ஒன்னா சேர்ந்து போவோம். கூப்பிடுறேன். சின்ன பொண்ணே, வானதி. அட, நம்ம வள்ளி அக்காவும் சுந்தரி அக்காவும். என்னங்கக்கா நீங்களும் லேட்டா? அட ஆமாம்மா, பசங்க ஸ்கூல் விட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. நீங்க ஏன் லேட்டு? தோ எல்லாம் இந்த வானதி அக்காவால தான் லேட்டு. அதான் பார்த்தாவே தெரியுது, நல்லா மினிக்கிட்டு வந்திருக்கான். அவ மேக்கப் போடுறதுக்கே லேட் ஆயிருக்கும். என்னங்கக்கா சும்மா சும்மா என்னையே மம்புக்கு எடுத்துட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் மேக்கப்லாம் போடல, லைட்டா ரோஸ் பவுடர் தான் போட்டிருக்கேன். மேக்கப் போட லேட் ஆகலைன்னா அப்ப வேற எதுக்கு உனக்கு லேட் ஆச்சு? இப்போ உங்களுக்கு எதுக்காது? லேட் ஆயிடுச்சுன்னா லேட் ஆயிடுச்சு, வாங்க போவோம். இங்க இருந்து பேசி இன்னும் லேட் ஆகுறதுக்கா? என்னாச்சு சின்ன பொண்ணு, பேசிட்டே இருக்கும்போது போயிட்டா? எனக்கும் சரியா தெரியலக்கா, ஆனா சம்மடி வாங்குச்சின்னு மட்டும் தெரியுது. அதுக்கு இருக்கிற வாய்க்கு அடி வாங்கலையா தான் அதிசயம். அது எதுக்கு நமக்கு சுந்தரி? வா, குளுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்ம போவோம். வாங்கக்கா. என்ன 3 பேர் தான் வந்திருக்கீங்க, மீதி எல்லாம் எங்க? வருவாங்கல்லக்கா, என்கிட்ட வரேன்னு தான் சொன்னாங்க. இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீட்டிங்லாம் கரெக்ட் டைம்க்கு வரமாட்டாங்களா? அடுத்த தடவையிலேருந்து லேட்டாக வந்தாங்கன்னா மீட்டிங்கே அட்டன் பண்ண முடியாது சொல்லிட்டேன். இப்போ அவங்க வருவாங்கல்ல, இதை அவங்க கிட்ட சொல்லு. சீக்கிரமா வந்த எங்ககிட்ட ஏன் சொல்ற? வானதி அக்கா, எதுக்கு லேட்டு? என்னது, எதுக்கு லேட்டா? என்னம்மா அக்கா அந்த பரட்ட தலைக்கு? லேட்டா வந்துட்டோமா சின்ன பொண்ணு, அதுக்கு தான் அந்த அம்மா ஏன் லேட்டுன்னு கேட்குறாங்க. ஓ, ஏன் லேட்டா? இருங்க நான் பேசிக்கிறேன். மருமகளுக்குன்னு சில கடமைகள் இருக்கு குழு தலைவரே, அது முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. புருஷனை ஃபாரின் காமிச்சிட்டு ஹாயாக உட்காந்துருக்க உங்களுக்கு தெரியறது கஷ்டம்தான். இதை பாருங்க, தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. என் புருஷனை நான் ஃபாரின் அனுப்புறேன், வீட்டில் பேக்கிறேன். அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் பேசுறீங்க? என் புருஷனை ஃபாரின் காமிச்சிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எதே நீ வருத்தப்படுறியா? நல்லா மினிக்கிட்டு ஊர் ஊரா திரியிற. என்ன வசந்தி அக்கா, அவளே பாவம் பாருங்க, ட்ரெஸ் பண்ண கூட அவளுக்கு தெரியாது. நம்ம வீட்டில் பாத்ரூமில் போடுற ட்ரெஸ்ஸையே போட்டுன்னு வந்திருக்கா. அவளை பார்த்து இப்படி சொல்கிறீங்களே. பாருங்க, ட்ரெஸ் பற்றிலாம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு, அவள் கேட்குறது கரெக்டு தானே? ட்ரெஸ்ஸு போட்டிருந்தா பேசலாம், போடாததை பற்றிலாம் நீ ஏன் பேசுகிற? ஏய் என்ன 2 பேர் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? அப்படி தாண்டி பேசுனேன், இப்போ என்ன உனக்கு? தள்ளி வாங்கக்கா. சின்ன பொண்ணு. எவ்வளோ? அம்மா, நீ அன்னைக்கு ஓவரா தாம்மா இடம் கொடுக்குற. நான் எங்க மக்கா இடம் கொடுக்குறேன்? எல்லாம் உங்க அண்ணன் தான். யார் எப்படி வேணா இருக்கட்டும்மா, நீ ஒரு மாமியாரா என்ன பண்ணணும் பாரு. வெளியே போனவங்க இன்னும் ஆளையே காணோம். அடா ஆமாமாக்கா, வர வர என் மேலே அவளுக்கு பயமே இல்லை. வாரம் கிளம்பி போயிடுவா. கேட்டால் குளுக்கு போகிறேன்றா. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவளை. நீ ஏம்மா இப்படி இருக்க? இதே என் மாமியாராக இருந்தது அவளைதான் பேயாட்டம் ஆடிடும். அடா ஆமாமாக்கா, உன் அண்ணன் சரி கிடையாது. பொண்டாட்டி பேச்சே கேட்டு ஆடுறான். நான் ஏதாவது ஒன்று சொன்னால் போதும், அவன் என்கிட்டயே எதிரிட்டு வரான். அவனை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ணுறது? என்னம்மா, நீயும் அன்னைக்கு பயப்படுற, அவனும் அன்னைக்கு பயப்படுறான். அப்போ யாரு தான் கேள்வி கேட்குறது? சரி விடுங்க, அதான் நான் வந்துட்டேன்ல, போகிறதுக்குள்ளே அவங்கள அடக்கி வச்சுட்டு போகிறேன். நீ ஏன் சின்ன பொண்ணு தேவையில்லாமல் அவகிட்ட மல்லுக்கு போகிற? என்ன வள்ளி அக்கா, அவன் வீட்டில் 1000 பிரச்சனையை சமாளிச்சுட்டு இங்கே வரத்துக்குள்ளே உயிர் போகுது. இந்த அம்மா ஹாயாக மீனிக்கிட்டு வந்து உட்காந்துட்டு நம்மளை கேள்வி கேட்பாங்க. இதை முதல்ல யார் குழு தலைவியாக போட்டது? அட ஆமா சின்ன பொண்ணு, அவன் அடி ஓதெல்லாம் வாங்கிட்டு குழுக்கு வரான். நான் அடி வாங்கினியா? அடி வாங்கினா? சாச்சா, நானும் அடி வாங்கல. நான் ஏதோ பொதுவாக சொன்னேன்ப்பா. அட ஆமாம் சுந்தரி அக்கா, வள்ளி அக்காவை யாருன்னு நினச்சிங்க? அவங்க அடி வாங்குறவங்க இல்லை, அடி கொடுக்குறவங்க. என்ன நம்ம கொடுத்த பில்டப் தீயா பரவுது? இது எங்க போய் முடிய போதோ தெரியலையே. என்னக்கா அப்படி தானே? அப்படிதான் சின்ன பொண்ணு, நான் தான் அடிப்பேன். என்ன பண்றது சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகி வந்தாவே இதெல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். எல்லா பொறுப்பும் நம்ம தலையில கட்டிடுவாங்க.
அடா ஆமாக்கா, இதுங்க பிள்ளைங்கள பொறுப்பாக வளர்க்காம நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்காம கால் கட்டு போட்டால் சரியாயிடுவான், கல்யாணம் ஆனால் சரியாயிடும் நம்ம தலையில் கட்டி வச்சிடுதுங்க. இதுக்கு பத்தா குறைக்கு பொண்டாட்டி பொறுப்பாக நடந்துக்கல, புருஷனை கைக்குள்ளே போட்டுக்க தெரில, நம்மளை குறை சொல்ல வந்துடுங்க. அடா ஆமா சின்ன பொண்ணு, இந்த புருஷனுங்க மட்டும் என்ன 20 வருஷமா 30 வருஷமா வளர்த்தா அவங்க அம்மா அப்பா பேச்சா அதுங்க கேட்காதுங்க. ஆனா நம்மள இதை அம்மா கிட்ட சொல்லிட்டு வா, அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வா, இதை அம்மா கிட்ட கேட்டு பண்ணு, இதை அப்பா கிட்ட சொல்லிட்டு பண்ணு நம்ம உசுர வாங்குவாங்க. ஆனா நம்ம அப்பா அம்மாவை ஒரு பொருட்டா கூட மதிக்காதுங்க அதுங்க. அது என்னவோ கரெக்டு தான் வானத்தி. உன் புருஷன் என் புருஷன் இல்லை, உலகத்தில் இருக்கிற பாதி புருஷனுங்க அப்படிதான். அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அட இது பரவாயில்லக்கா, இத்தனை வருஷமாக பிறந்தா அந்த வீட்லேயே வளர்றா, அதுங்களுக்கு எதுவும் சொல்லித்தராதுங்க குடும்ப பழக்க வழக்கங்க. கேளுங்க, ஒன்றும் தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட வந்து எங்கள் குடும்பம் முறைப்படி நடந்துக்கோ, இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம், இப்படி தான் நாங்கள் குழம்பாக்குவோம், இந்த கரண்டியில் தான் சாம்பார் வைப்போன்னு உயிரை வாங்கி எடுத்துருவோங்க. அப்படிதாம்மா இருக்கும், என்ன பண்றது? மருமகளா போனாவே அப்படிதான். பிறந்த வீட்டையும் பார்க்கணும், புகுந்த வீட்டையும் பார்க்கணும். நம்மளுக்குன்னு 2 வீடு ஆயிடுதுல, பொறுப்பு ஜாஸ்தி ஆகும். அட போங்க வள்ளியக்கா, காமெடி பண்ணிக்கிட்டு. 2 வீடாமே, 2 வீடு. பிறந்த வீட்டுக்கு போனா அம்மா கறி சொல்லுவா, இனிமே அதாம்மா உன் வீடு, அங்கதாம்மா நீ இருக்கணும்னு வா. இங்க வந்தா மாமியார் கறி சொல்லுவா, இது ஏன் வீடு, இங்க நான் வைக்கிறதா சட்டம்னு. கல்யாணம் ஆனா பொம்பளைங்களுக்கு 2 வீடு இல்லக்கா, திருவோடு. அப்பா சூப்பர்க்கா, சொன்னீங்க பாரு 100ல் 1 வார்த்தைய. அட ஆமா சின்ன பொண்ணு, அது என்னவோ உண்மைதான். கல்யாணம் ஆச்சுன்னா நம்ம சுயமா எதுவுமே செய்ய முடியாது, எல்லாத்தையும் கேட்டு தான் செய்யும். அதுவும் புருஷன்கிட்ட மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கிட்டே கேட்டுட்டு தான் பண்ணணும். சரிதாங்க்கா, இந்த புருஷனை கூட சமாளிச்சிடலாம். ஆனால் மாமியார் கொடுமை இருக்கே, ஐயோயோயோயோ, பொண்ணுங்களோட சாப கேடுக்கா. ஏதோ சொல்லுவாங்களே, பொண்ணுங்களை கெடுக்கிறதுக்கு பொண்ணுங்களே போதும்னு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மாமியார் மருமக உறவு தான். பரவாயில்லையே வானதி, நீ கூட வர வர பாயிண்டா பேசுறியே. நடக்கிறத தானேக்கா சொல்றேன். ஆமா மேனேஜர் சார் வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒன்றும் லோன் சாங்ஷன் ஆகலாமா? இன்னும் 2 வாரம் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன சார் எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போ தான் கிடைக்கும்? அதை வச்சு எங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அடுத்த வாரத்துக்குள்ள நான் வாங்கி தர பாக்குறேம்மா, நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். எத்தனை வாட்டி சார் இதே சொல்லிட்டு இருப்பீங்க? மாசம் மாசம் நாங்க தான் காசு கரெக்டா கட்டுறோம்ல. அடுத்த வாட்டி கண்டிப்பா வர மாதிரி நான் பேசிட்டு வந்துடுறேம்மா. விடுங்க சின்ன பொண்ணே வானதி, அதான் அடுத்த வாரம் வந்துரும்ன்றார்ல. நீங்கள் சும்மா இருங்க வள்ளியக்கா, இதே தான் அவர் வாரம் வாரம் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா நீங்க ஏம்மா வளவளன்னு பேசுறீங்க? நான் குழு தலைவி கிட்ட பேசிக்கிறேன். ஆமாம் சார், எங்கள் குழு தலைவி சரியில்லை, அது சரியாக இருந்தால் எங்கள் குழு ஏன் இப்படி இருக்குது? முதல்ல அதை மாற்றணும். ஏன் குழு தழுவிய மாத்தணும்? நானா உங்களை மாதிரி லேட்டாக வரேன், நான் கரெக்ட் டைம்க்கு வரேன். ஏமா நீ முதல்ல தமிழ ஒழுங்கா பேசுமா, வந்துட்டா. இந்த சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்கம்மா. காசு அடுத்த வாரத்துல வர மாதிரி நான் பேசிட்டு வரேன். அவ்வளோதாம்மா இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியும். அடுத்த வாரத்துக்குள்ள காசு வர பார்க்குறேன். நான் வரேன். இதை பாருங்க, காசு அடுத்த வாரத்துல வந்துடும். யாரும் சத்தம் போடாம வீட்டுக்கு போங்க, நான் அடுத்த வாரத்துக்குள்ள காசு வாங்கி கொடுத்துடுறேன். அக்கா இதெல்லாம் நீ வாரம் வாரம் சொல்ற, அடுத்த வாரத்துக்குள்ள காசு வரலன்னு வச்சுக்கேன். வரலைன்னா என்னக்கா, சின்ன பொண்ணு சொன்ன மாதிரி குழு தலைவியா மாத்திட வேண்டியதுதான். என்ன அதுக்கெல்லாம் குழு தலைவிய மாத்திரன்றீங்க? பாருங்க, அடுத்த வாரம் நம்மளுக்கு காசு கிடைக்கலனா ஓட்டு போட்டு புது குழு தலைவியை தேர்ந்தெடுக்கப்படும். அவ்வளோதான், குழு முடிஞ்சிடுச்சு, எல்லாம் ஏஞ்சி வீட்டுக்கு போங்க. என்னங்க மேடம் கேட்டிங்களா? அடுத்த வாரம் லோன் வரலன்னா இன்னைக்கு தான் நீங்கள் குழு தலைவியாக இருக்கிற கடைசி நாள். ஒன்று எங்களுக்கு லோனு வரணும், இல்லை குழு தலைவி பதவியிலேருந்து நீ நீக்கணும். எது நடந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். வரட்டா?